பெரம்பூர் தொகுதி மக்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சிஎம் விஜய் பெரம்பூர் தொகுதியினுடைய எம்எல்ஏ விஜய் இப்படி கூட சொல்லலாம். எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னா சிஎம் எப்போ வேணாலும் ஃபோனில் பேசலாமா, எங்கள் ஊர் எம்எல்ஏ கிட்ட எப்போ வேணாலும் நாங்கள் வந்து எந்த விஷயத்தையும் சொல்லலாமா அப்படின்னு தாண்டி அது கிடையாதுங்க. அர்த்தம் வந்து ஒரு ஆப், ஒரு செயலி, அந்த செயலி மூலமாக நீங்கள் என்னென்னலாம் குறைகள் இருக்குது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் அந்த ஆப்பில் சொல்லாங்க. குறிப்பாக அந்த பெரம்பூர் தொகுதிக்காக ஸ்பெஷலாக உருவாக்கப்பட்ட ஆப் அது அப்படின்னா மிக முக்கியமான ஒரு விஷயம். எங்க இதெல்லாம் சாத்தியமாங்க, இதெல்லாம் முடியுமா அப்படின்னா உண்மையிலே இந்த எலெக்ஷனை இந்தியாவில் இந்த எலெக்ஷனை தாண்டி கட்சியை டெக்னாலஜியை வச்சு கட்சியை வளர்த்த ஒரே கட்சி டிவிகே தான். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, ஏம்பா பனையூருக்குள்ளே உட்காந்து அரசியல் பண்ணுறீங்க, நீலாங்கரையை விட்டே வெளியே வர மாட்டேன்றாரு, எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து எது எடுத்தாலும் சோசியல் மீடியாவில் தான் போட்டுட்டு இருக்கீங்க, எதுக்கு எடுத்தாலும் விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் வந்துகிட்டே இருக்கிறாங்க, மக்களை சந்திங்க, வந்து மக்களை சந்திக்காமலே வந்து ஏங்க ஒரு கட்சிக்கு உறுப்பினர் படிவம் சேர்க்கணும், உறுப்பினர் இது சேர்க்கணும் அப்படின்னா ஒரு இடத்துல டேபிள் போடுவாங்க, அது மேலே கட்சிக்காரங்க வந்து உட்காருவாங்க, அங்கே வந்து விண்ணப்பங்கள் வைக்கப்படும், உங்கள் ஃபோட்டோவை கொடுங்க, இல்லைன்னா உங்கள் பேரை கொடுங்க, ஒரு ரேஷன் கார்டை கொடுங்க, உங்கள் அடையாள அட்டையை கொடுங்கன்னு கட்சி உறுப்பினர்கள் இப்படி தான் உறுப்பினர் சேர்ப்பாங்க. இதுதான் காலாகாலமான நடைமுறை. அப்புறமா வந்தது மிஸ்டு கால் கொடுங்க, அப்புறம் வந்து ஹலோ சொல்லுங்க, அப்புறம் நீங்கள் ஃபோனே பண்ண வேணாம், நீங்கள் உறுப்பினர் ஆயிடலாம். பல விஷயங்கள் நடந்தது. ஆனால் அதெல்லாம் உறுப்பினர் ஆனாங்களா இல்லையான்னு தெரியல. அது இதே போல தான் டிவிகே கட்சி ஆரம்பித்தவுடன் நீங்கள் செயலி மூலமாக, ஆப் மூலமாக உறுப்பினர் ஆகலாம் அப்படின்னு பல பேர் சிரிச்சாங்க. வந்து எங்க என்னங்க ஆப் மூலிமா ஒரு சாப்பாடு வர வைக்கலாம், ஆப் மூலிமா வேற ஒரு பொருளை வந்து வாங்கலாம், ஆப் மூலிமா வந்து எப்படிங்க இது சாத்தியம், உறுப்பினர் ஆயிட முடியுமா? இதில் சும்மா கோல்மால் பண்ணுறாங்க. வந்து இவங்களா ஒரு செயலியை உருவாக்குவாங்களாம், அவங்களா அது உள்ளுக்குள்ள ஆளுங்களை இறக்குவாங்களாம், அவங்களா வந்து உறுப்பினராக சேருவாங்களாம். மக்கள் யாருக்கும் ஒன்றும் தெரியாது சாமி. யாருக்கிட்ட ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது? எல்லாம் பட்டன் ஃபோனே ஆப்ரேட் பண்ண தெரியாம அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இது என்னங்கன்னு இப்பொழுது வரைக்கும் டிவிக்கினுடைய உறுப்பினர் எண்ணிக்கை, அதாவது ஆப் மூலமாக சேர்ந்த உறுப்பினர் எண்ணிக்கை 2.25 கோடி அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க.